Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல பிக் கொஸ்டின்ல வர சான்சஸ் இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ இதை பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் integral over c dz divided by z minus a whole power n equal to 0 if n is not equal to 1, 2 pi I if n equal to 1. Okay, so இதான் வந்து நாம ப்ரூவ் பண்ணணும். Where C is a circle with the center at A and radius R and Ns belongs to Z. இதில் C அப்படிங்கிறது சர்க்கிள்னும் அந்த சர்க்கிளுடைய சென்டர் ஏன்னும் அதோட ரேடியஸ் ஆர்னும் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. இதில் இசட் அப்படிங்கிறது இன்டீஜர்ஸ். ஓகே, அப்போ என் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ இதுதான். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டினில் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சிங்கிறது என்னன்னா ஒரு சர்க்கிள் வித் சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் வந்து ஆர் யூனிட்ஸ். அப்போது இதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா z minus a equal to r into e power it where 0 is less than or equal to t is less than or equal to 2 pi. Okay. Next, z minus a is equal to r e power it அப்படின்னா z dash of t ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, ரெண்டு சைடு நம்ம டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசட் டேஷ் அப்படின்னு வரும். இது ஃபங்க்ஷன் இன் டீயாக இருக்கிறதுனால அதை நாம இசட் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஏவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஆர் இன்டூ இ பவர் ஐடி அப்படின்னு இருக்குது. இல்லை ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ், அது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்கிறனால அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இ பவர் ஐடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் ஐடி இன்டூ ஐ அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு integral over c dz divided by z minus a whole power n. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 2 pi. ஏன்னா இந்த இன்டகரல் வந்து இப்போ டீயில் இருக்க பொழுது அப்போ டீயோட லிமிட் என்ன? 0 to 2 pi தானே. ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபார்முலா என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோலேயே இன்டகரல் ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? இன்டகரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஸ் dz ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி இன்டூ இசட் டேஷ் ஆஃப் டி டிடி. இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி, கரெக்டாக? இதில் எஃப் ஆஃப் இசட் என்ன வரும்? ஏன்னா நம்ம கொடுத்துருக்க இன்டர்வல் பார்த்தோம்னா இன்டர்வல் ஓவர் சி டிசட் டிவைட் பை z மைனஸ் ஏ ஹோல் பவர் n அப்படி நமக்கு இருக்குது. இதில் இந்த ஃபார்முலாவை இதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வந்து இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிசட் இருக்கா? அப்போ டிசட்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் என்னது? எஃப் ஆஃப் இசட். சரி, அதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்டகரல்லையும் இன்டர்வல் ஓவர் சி டிசட் டிவைட் பை z மைனஸ் ஏ ஹோல் பவர் n இருக்குது. அப்போ இதில் எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்னது? 1 by z மைனஸ் ஏ ஹோல் பவர் n, கரெக்டுங்களா? எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது 1 by z மைனஸ் ஏ ஹோல் பவர் n. இதில் இந்த z மைனஸ் ஏவோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். z மைனஸ் ஏ அப்படிங்கிறது என்னது? ஆர் இ பவர் ஐடி, கரெக்டா? இல்லை ஆர் இ பவர் ஐடி ஹோல் பவர் என் அப்படி கிடைக்கும். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்னன்னா 1 by ஆர் இ பவர் ஐடி ஹோல் பவர் என் எடுத்து எழுதிக்கலாமா? 1 by ஆர் இ பவர் ஐடி ஹோல் பவர் என் இன்டூ. சரி, அப்போ எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இசட் டேஷ் ஆஃப் டி. இசட் டேஷ் ஆஃப் டி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ஆர் இ பவர் ஐடி இன்டூ ஐ, கரெக்டுங்களா? இன்டூ டிடி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டர்வல் 0 to 2 pi 1 by ஆர் இ பவர் ஐடி ஹோல் பவர் என். இதை நாம் ஆர் பவர் என் இன்டூ இ பவர் ஐடி ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதிக்கலாம். இன்டூ ஆர் இ பவர் ஐடி இன்டூ ஐ டிடி. இதில் கேன்சல் பண்ணலாமா? நியூமரேட்டரில் ஆர் இருக்குது, டினாமினேட்டரில் ஆர் பவர் என் இருக்குது. ஸோ இதில் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 by ஆர் பவர் என் மைனஸ் 1. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இதுக்கும் இன்டகரலுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஸோ அப்போ இதை காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். 1 by ஆர் பவர் என் மைனஸ் 1 இன்டகரல் 0 to 2 pi. அதுக்கப்புறம் ஐ வந்து கான்ஸ்டன்ட் தானே, ஸோ அதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இ பவர் ஐடி இருக்குது, டினாமினேட்டரில் இ பவர் ஐடி ஹோல் பவர் என் இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் ஐடி ஹோல் பவர் 1 மைனஸ் என் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இன்டூ டிடி. I divided by r power n minus 1 into interval 0 to 2 pi. இதையே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா e power
1 minus n it அப்படின்னு எழுதிக்கலாம் இன்டூ டிடி. இதுக்கப்புறம் இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதாவது இன்டகரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா என்ன வரும்? இ பவர் எக்ஸ் தானே வரும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டிவைட் பை ஆர் பவர் என் மைனஸ் ஒன். அதுக்கப்புறம் இதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் இல்லையா, என்ன வரும்? இ பவர் 1 மைனஸ் என் ஐடி டிவைடட் பை இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1 மைனஸ் என் இன்டூ ஐ இருக்குது. அப்போ அது நமக்கு டினாமினேட்டரில் வந்துடும் 1 மைனஸ் என் இன்டூ ஐ. லிமிட்டு 0 to 2 பை. இதில் இந்த ஐ வந்து கேன்சல் ஆகிடும். 1 பை ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ 1 மைனஸ் என் இன்டூ இ பவர் 1 மைனஸ் என் ஐடி 0 to 2 பை லிமிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இ பவர் 1 மைனஸ் என் இருக்கா? இ பவர் 1 மைனஸ் என் ஐடி இருக்கு இல்லையா? இதை நான் இ பவர் இதில் மைனஸ் வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். இப்போ என்ன வரும்? என் மைனஸ் ஒன் வருமா? ஐடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதை நாம் காஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் டி மைனஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப் 1 மைனஸ் டி அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதாங்க பண்ண போகிறோம். 1 பை ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ 1 மைனஸ் என் காஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் டி மைனஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப் என் மைனஸ் ஒன் டி. லிமிட்டு 0 to 2 பை. இப்போ லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். 1 பை ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ 1 மைனஸ் என் அப்பர் லிமிட் 2 பை. அதில் ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? காஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் 2 பை வருமா? மைனஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப் என் மைனஸ் ஒன் 2 பை. அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் வேல்யூ 0 அப்ளை பண்ணலாம். காஸ் 0 மைனஸ் ஐ இன்டூ சைன் 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேப்ல காலம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஆங்கிள் தீட்டா எப்படி எடுத்துக்கலாம், இங்கே வந்து சைன், இது வந்து காஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 0 அப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0வோட ஒரு π/2 டிகிரி வேல்யூ ஆட் பண்ணோன்னா π/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த π/2 கூட அகைன் ஒரு π/2 ஆட் பண்ணிங்கன்னா பை அப்படின்னு வரும். அகைன் ஒரு π/2 ஆட் பண்ணிங்கன்னா 3π/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 பை. அதே மாதிரி அகைன் ஒரு π/2 ஆட் பண்ணிங்கன்னா 5π/2. நெக்ஸ்ட்டு 3 பை. அதுக்கப்புறம் 7π/2. நெக்ஸ்ட்டு 4 பை. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு 0 1, அதுக்கப்புறம் 1 0. இது வந்து ஒரு செட் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு செட் வந்து அப்படியே நெகட்டிவாக எடுக்கணும். 0 -1 -1 0. அகெயின் பாசிட்டிவ் 0 1 1 0. அகெயின் நெகட்டிவ் -1 0 -1 -1 0. அதுக்கப்புறம் 0 1. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது எதுக்காகனா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். சரி, இதில் ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் n - 1 பை. ஓகேவா? n அப்படிங்கிறது என்னன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ ஜென்ரலாக இப்போ n வந்து இன்டீஜருங்கிறதுனால எந்த வேல்யூ இதுக்கு n - 1க்கு அப்ளை பண்ணாலும் அதை வந்து 2 பை கூட மல்டிப்ளை பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு ஈவன் பை தானே வரும். ஓகேவா? அதாவது ஒரு ஈவன் நம்பர் இன்ட்டு பையின்னு வரும். ஓகேவா? அதாவது ஒரு 2 பை 4 பை 6 பை 8 பை அந்த மாதிரி ஒரு ஈவன் நம்பர் தான் இங்கே நமக்கு கிடைக்கும். ஏன்னா n - 1 × 2 அப்படின்னு போடும்போது அது வந்து ஒரு ஈவன் நம்பராக தான் நமக்கு வரும். ஓகேவா? அப்போ ஜென்ரலாக ஒரு ஈவன் நம்பர் பை அதுக்கு காஸ் வேல்யூ என்ன வரும், சைன் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து 2 பை. இது வந்து ஒரு ஈவன் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பை, அதுக்கப்புறம் 0. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஈவன் வேல்யூஸ். இதில் காஸ் 0வோட வேல்யூ என்ன? 1. இப்போ சப்போஸ் இங்கே 0 வந்ததுன்னா 1 அப்படின்னு போட்டிருப்போம். மைனஸ் ஐ இன்ட்டு சைன் 0 இருந்துச்சுன்னா இங்கே 0 போட்டிருப்போம். அப்போ இந்த வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, இல்லை அப்படி 0 இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்னது? 2 பை. 2 பைக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே காஸ் ஆஃப் 2 பை இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? காஸ் 2 பையோட வேல்யூ என்னது? 1. அப்போ இங்கே வந்து 1ன்னு போட்டிருப்போம். மைனஸ் ஐ இன்ட்டு சைன் 2 பையோட வேல்யூ 0. அப்போ இங்கே நம்ம 0ன்னு போட்டிருப்போம். அப்போ இந்த இடத்துல 1 - 0 1ன்னு வந்திருக்குமா? அப்போ இந்த 0 தான் நம்மளோட ஈவன் நம்பர் பையா இருந்துச்சுன்னா அப்போ இதுக்கு வேல்யூ 1 வரும். அப்படி சப்போஸ் 0 இல்லாமல் அந்த வேல்யூ 2 பையா இருந்துச்சுன்னா அப்பையும் 1 தான் வருது. சப்போஸ் 4 பையா இருந்துச்சுன்னா ஏன்னா வந்து 0 இல்லை 2 பையும் இல்லை, அப்போ ஒருவேளை அந்த ஈவன் நம்பர் 4ஆக இருந்துச்சுன்னா அப்போ 4 பையா இருந்தால் என்ன கிடைக்கும்? அதுலேயும் என்ன வருது? 1 தான் வருது. அப்போ இன் ஜென்ரல்
இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நீங்கள் எண்ணுக்கு எந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணாலும் இதோட வேல்யூ என்னது தான், 1 தான். ஓகே, அப்போ நான் இதை நான் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் 0க்கு என்ன வரும், காஸ் 0க்கு 1 மைனஸ் I இன்ட்டு சைன் 0க்கு 0. ஓகே, ஸோ இப்போ 1 பை ஆர் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் n 1 மைனஸ் 1 மைனஸ் 0 1 வரும். ஸோ இப்போ 1 மைனஸ் 1 ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. இது எப்போனா n வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும்பொழுது, அது என்னோட வேல்யூ 1 இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூஸ், அது வேறு ஏதாவது ஒரு இன்டீஜராக இருக்கும்பொழுது இந்த இன்டகரல் வேல்யூ 0. இப்போ இந்த இன்டகரலில் பார்த்தீங்கன்னா n நாட் ஈக்குவல் டு 1க்கு 0 அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 1க்கு இந்த வேல்யூ 2πi தான் அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கேஸ் 2 n ஈக்குவல் டு 1. இப்போ n ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன வரும், இன்டர்வல் ஓவர் c dz இன்டர்வல் ஓவர் c dz டிவைட் பை z மைனஸ் a ஹோல் பவர் n இருக்கும்ல, இந்த n-க்கு பதிலாக 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினில் c வந்து என்ன சொல்லியிருக்காங்க, c இஸ் அ சர்க்கிள். கரெக்டா, c இஸ் அ சர்க்கிள் வித் சென்டர் a அண்ட் ரேடியஸ் r யூனிட்ஸ். அப்போ இதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், z மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு r இன்டூ இ பவர் i t இருக்கும். அண்ட் டீயோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 0 to 2π இருக்கும். இதுதானே, ஸோ இதாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன, இன்டர்வல் ஓவர் c f of z dz ஈக்குவல் டு இன்டகிரல் f of z of t இன்டூ z dash of t dt. இதுதான ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். f of z of t அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே நமக்கு அது கொடுத்துருக்க இன்டகரில் இன்டர்வல் ஓவர் c dz டிவைட் பை z மைனஸ் ஏன்னு இருக்குது. இதில் dz பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 1 by z மைனஸ் a அப்படின்னு நமக்கு இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் f of z. ஓகேவா, சரி இதில் இதை வந்து நம்ம டீயாக மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு f of z அப்படிங்கிறது என்னென்னா 1 by z மைனஸ் a தான் இல்லையா. பட் z மைனஸ் ஏங்கிறது என்னது, r இன்டூ இ பவர் ஐடி. அப்போ f of z of t அப்படின்னா என்ன அர்த்தம்னா, fங்கிற ஒரு ஃபங்க்ஷன் z, பட் zங்கிற அந்த ஃபங்க்ஷன் tல இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம tல மாற்றி எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ f of z of t அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்னா 1 by r e பவர் it. ஓகே, இதை எடுத்து எழுதிக்கலாம். இன்டகிரல் 1 by r e பவர் it இன்டூ z dash of t. இதில் நமக்கு z of t என்னது, z minus a is equal to r e power it. இப்போ z of t அப்படிங்கிறது a plus r e power it அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், என்ன வரும், z dash of t is equal to r e power it டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power it into i அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ z dash of t அப்படிங்கிறது r i e power it into dt. கரெக்டுங்களா. லிமிட் என்ன, லிமிட் வந்து 0 to 2π, t is equal to 0 to 2π. இதில் r கேன்சல் ஆயிடுச்சு, இ பவர் ஐடியும் கேன்சல் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது ஐ மட்டும்தான். ஐங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்னால வெளியில் எடுத்துடலாம், இன்டர்வலுக்கு வெளியில். லிமிட் 0 to 2π dt அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஐ டிடியை இன்டகிரேட் பண்ணோம்னா டி வரும், லிமிட் 0 to 2π. ஸோ ஐ இன்டூ இப்போ அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் 2π மைனஸ் லோவர் லிமிட் வேல்யூ 0. ஸோ 2π மைனஸ் 0னா 2π தான். 2π இன்டூ ஐ 2πi. ஓகே, அவ்வளோதான். கேஸ் 2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2லேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்டர்வல் ஓவர் சி dz டிவைட் பை z மைனஸ் a ஹோல் பவர் n ஈக்குவல் டு 0 if n நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் 2πi if n ஈக்குவல் டு 1. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.